சற்று முன் டெல்லியில் இருந்து வந்த முக்கிய செய்தி சொல்லி அடித்த அமித்ஷா. உலக நாடுகளை வியந்து பார்த்த சம்பவம். இந்தியாவின் தலைப்புச் செய்தி இதுதான். என்ன நடந்தது தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். நக்சல் தீவிரவாதத்திலிருந்து விடுதலை. சொன்னதை செய்து காட்டுவதில் வல்லவர் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சுதந்திரம் பெற்றதில் இருந்து 2019 வரை தீர்வு காண முடியாமல் தொடர்ந்த காஷ்மீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டார் அமித்ஷா. வடகிழக்கு மாகாணங்களில் பல்லாண்டுகளாக நடந்து வந்த இனக்கலவரங்கள் நின்று போய் தற்போது அமைதி நிலவுகிறது. இதையெல்லாம் செய்து காட்டிய அமித்ஷா 60 ஆண்டுகளாக நாட்டை அச்சுறுத்தி வந்த நக்சல் தீவிரவாதத்தை விட்டு வைப்பாரா என்ன? நம் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நக்சல் தீவிரவாதம் தான் என்று கூறியவர் வேறு யாருமல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தான். 2004 இருந்து 2014 வரை உள்ள 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் அரசால் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. பல்வேறு துறைகளில் தோல்வியை தழுவியது போல நக்சல் தீவிரவாத பிரச்சனையிலும் காங்கிரஸ் அரசு தோல்வியையே தழுவியது. 2019 அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆன பிறகுதான் நக்சல் தீவிரவாதத்தை பற்றிய மத்திய அரசின் அணுகுமுறை முற்றிலும் மாறியது. அதுதான் அமித்ஷா. நக்சல் தீவிரவாதத்தை நரேந்திர மோடி அரசு கையாண்ட விதம் பற்றிய வீடியோக்களை நமது சேனல் இதற்கு முன்பு வெளியிட்டுள்ளது. நாரதர் மீடியா உணர்வாளர்கள் அனைவரும் அவற்றை மீண்டும் ஒருமுறை பார்த்து பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தெற்கில் திருப்பதியில் தொடங்கி வடக்கில் நேபாள நாட்டின் காட்மாண்டு வரை 218 மாவட்டங்களில் பரவி இருந்த நக்சல் தீவிரவாதம் மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. நக்சல் தீவிரவாதிகள் வெறும் 3 மாவட்டங்களுக்குள் சுருங்கிவிட்டார்கள். அவர்களையும் ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட 2026 ஆண்டு மார்ச் 31 என்று நாள் குறித்து விட்டார் உள்துறை அமைச்சர். இது நாட்டு மக்களுக்கு பாராளுமன்றத்தின் மூலம் அமித்ஷா கொடுத்த வாக்குறுதி. அங்கிருந்துதான் தொடங்கியது அமித்ஷாவின் அதிரடி. மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் மிக முக்கியமாக கருதப்படுவது நக்சல்வாதிகள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு சரண் அடைய வாய்ப்பு கொடுத்ததுதான். நரேந்திர மோடி அரசு மனித உயிரை வெகுவாக மதிக்கிறது என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. யாராக இருந்தாலும் முதலில் மனிதாபிமானம் காட்ட வேண்டும். சரண் அடைந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதைத்தான் செய்தது நரேந்திர மோடி அரசு. அரசு அளித்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆயிரக்கணக்கில் நக்சல்வாதிகள் சரண் அடைந்தார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகள் நக்சல் தீவிரவாதத்திலிருந்து விடுபட்டன. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலால் இன்னும் பல நக்சல்வாதிகள் சரணடைய மறுத்தார்கள். ஆயுதங்களை கீழே போடவில்லை. வன்முறை தொடர்ந்தது. அப்போதுதான் வேறு வழி இல்லாமல் மத்திய அரசு தன் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டது. இது மத்திய அரசின் தவறல்ல, இது சரணடையாத தீவிரவாதிகளின் தவறு. அவர்களை தூண்டிவிடும் அரசியல்வாதிகளின் தவறு. மறுவாழ்வு வாழ வாய்ப்பளித்தும் கூட திருந்தாதவர்களை என்ன செய்வது? போட்டு தள்ள வேண்டியதுதான். அவர்களுக்கு புரியும் மொழியிலேயே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் உள்துறை அமைச்சர். கண்களுக்கு இடையில் துப்பாக்கி குண்டு பாயும் என்று எச்சரித்தார். கடைசியில் நடந்தது அதுதான். ஒட்டுமொத்த பாதுகாப்பு படையும் சீரமைக்கப்பட்டது, ஒருங்கிணைக்கப்பட்டது, நவீனமயமாக்கப்பட்டது. மோப்ப நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டன. பதுங்கி இருக்கும் நக்சல்வாதிகளை வெளியே கொண்டு வர நவீன விஞ்ஞான கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. துல்லியமான தாக்குதலுக்கு ட்ரோன் கூட பயன்படுத்தப்பட்டது. நக்சல்வாதிகள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இனி ஓடுவதற்கு இடம் இல்லை என்ற நிலையில் சரணடைந்தவர்களை மத்திய அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டது. ஆனால் அப்படியும் சரண் அடையாதவர்களை தீர்த்து கட்டியது பாதுகாப்பு படை. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் கடந்த மாதம் மட்டுமே 139 தீவிரவாதிகள் சரணடைந்தனர். 312 ஆயுதம் ஏந்திய போராளிகளும் 8 நக்சல் நிர்வாகிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 836 போராளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இதுவரை 1600க்கும் மேற்பட்ட போராளிகள் ஆயுதங்களை கீழே போட்டு சரண் அடைந்துள்ளார்கள். அவர்களை இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வர மத்திய அரசு எல்லா விதங்களிலும் உதவி செய்து வருகிறது. நக்சல்வாதம் எஞ்சி இருக்கும்
இருக்கும் 3 மாவட்டங்களையும் விரைவில் மீட்டு விடுவார் அமித்ஷா. இதன் மத்தியில்தான் போர் நிறுத்தம் வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் நக்சல் தீவிரவாதிகளின் சார்பாக மத்திய அரசிடம் வேண்டுகோள் வைத்தனர். நக்சல்வாதிகள் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார்கள். அதை மத்திய அரசு நிராகரிப்பது ஏன் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராஜா சமீபத்தில் கேள்வி எழுப்பினார். கடந்த 6 வருடங்களாக நக்சல்வாதிகளுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மத்திய அரசு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்துள்ளது என்பது ராஜாவுக்கு தெரியாதா? வாய்ப்புகள் கொடுத்திருந்தும் தன் தீவிரவாதி நண்பர்களை ராஜா போன்ற தலைவர்கள் சரண் அடைய சொல்லாதது ஏன்? இது போன்ற கேள்விகள் எழுவது நியாயம்தான். நக்சல்வாதிகளுக்கு கால வரையற்ற அவகாசம் கொடுக்க முடியாது. சரணடைய மறுக்கும் தீவிரவாதிகளுக்கு கருணை காட்டுவது தவறு. ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு பிறகு டைரக்ட் அட்டாக் என்பதுதான் ஒரே வழி. அப்போதுதான் நம் நாட்டை நக்சல் முக்த் பாரதம், அதாவது நக்சல் தீவிரவாதம் இல்லாத பாரதமாக மாற்ற முடியும். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பெயரில் நக்சல் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், ஆபரேஷன் குரேகுட்டா என்பவைதான். இதன் விளைவுகளைத்தான் நாடு இன்று பார்த்து வருகிறது. திட்டங்கள் தீட்டுவதிலும் தீட்டிய திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அமித்ஷாவை யாரும் மிஞ்ச முடியாது. தன் இலக்கை அடையும் வரை கவனச்சிதறல் இன்றி முழுமூச்சுடன் செயல்படுவார் அமித்ஷா. அமித்ஷா தீட்டும் திட்டங்களின் பிரம்மாண்டம் நம்மை வியக்க வைக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட காவல் படையினரை ஒரே சமயத்தில் களம் இறக்கினார் அமித்ஷா. சுதந்திர பாரதத்தில் இதுபோல என்றுமே நடந்ததில்லை. மத்தியில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஆட்சியில் இருக்கும் வரை உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் யாராலும் நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியாது. மத்திய அரசின் முழு கவனமும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமே இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் மக்களை பெருமளவில் சென்றடைய வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறது மத்திய அரசு. இந்த லட்சியத்தை அடைவதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை உடனுக்குடன் தகர்த்து எறிவதில் குறியாக இருக்கிறது மத்திய அரசு. அதற்கு வேண்டிய மன உறுதியும் ராஜாங்க தைரியமும் இன்றைய மத்திய அரசிடம் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, நாட்டு மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு நக்சல் தீவிரவாதம் அச்சுறுத்தலாக இருந்தால் தயவு தாட்சண்யம் இன்றி அதை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டியதுதான். அதைத்தான் செய்து காட்டியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகளுக்கு ரெட் காரிடார், அதாவது சிவப்பு தாழ்வாரம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்து கொண்டிருந்தது அன்றைய கையாலாகாத காங்கிரஸ் அரசு. ஆனால் இன்று அதே பகுதிகள் டெவலப்மெண்ட் காரிடார், அதாவது வளர்ச்சி பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதுதான் அமித்ஷாவின் அதிரடி சாதனை. உள்துறை அமைச்சரிடம் இது போன்ற இன்னும் பல சாதனைகளை நாம் வரும் காலத்தில் எதிர்பார்க்கலாம். நன்றி.